சுவாமிநாதன் எப்படி பாக்குறீங்க? இது கிட்டத்தட்ட ரொம்ப சீக்கிரமா அடுத்து என்ன நடக்கும்ன்றதெல்லாம் அரசியல் இல்லை. யார இன்னும் இப்படி கூட நடக்கலாம். அதிதீவிரமா நாங்க பாஜக எதிர்ப்புல முன்னிற்கிறோம் அப்படின்னு திமுக ஸ்டாண்டு கூட எடுக்கலாம் களத்துல. அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா இந்த ரீஅலைன்மெண்ட் இப்படி நடந்ததுல காட்சிகள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? கிட்டத்தட்ட அத்தனை பேரும் போற தன்மை இருக்கு. திரு வைகோ அவர்களுடைய பேட்டி, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மறுக்கிறார் இப்போதைக்கு. ஆனா ஏன் நம்பிக்கை கோரும் தீர்மானத்துல அவர் முக்கியமான கட்சி கூட்டத்தை வச்சார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு இன்னும் நம்ம விடை தேட வேண்டிய ஒரு தன்மை தான் இருக்கு. இப்ப இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப திமுக கூட்டணி கட்சிகள் போயிட்டா திமுகவுக்கு என்ன, தனிச்சே களமாட முடியுமா? இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்குல்ல. நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை தாவேகா இப்படி திட்டமிட்டே செஞ்சதாகவும் நினைக்கிறீங்க? முதல்ல 100% தாவேகா இதை திட்டமிட்டு தான் அரங்கேற்றி இருக்கிறார்கள். தொடக்கத்துல இருந்தே அவங்க இந்தியா கூட்டணியில மட்டும்தான், ரொம்ப குறிப்பா மதசார்பற்ற அணியில மட்டும்தான் ஆதரவு கேட்டோம் என்பதை வெளியில கசிய விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா சி.வி. சண்முகம் தரப்புல இன்னொரு அரேஞ்ச்மெண்ட் அவங்க பண்ணி தான் வச்சிருந்தாங்க. பட் ஆனா அவர்கள் வெளியில் சொன்னது எல்லாமே தொடர்ச்சியாக அந்த விஷயத்தை மட்டும்தான் அவர்கள் முன்னெடுத்தாங்க. அந்த இடமே திமுக கூட்டணியை அவர்கள் உடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட தேர்தலுக்கு முன்பு சொன்னாங்களே சார், காங்கிரஸ் கட்சியை பார்த்து உண்மையான தொண்டர்கள் என் பின்னாடி இருக்காங்கன்ட்டார். தேர்தல் பரப்புரையின் போதே விஜய் அவர்கள் சொன்னது, எந்த ஒரு கட்சியும் அதிமுக தொண்டர்களே அவர் அப்படிதான் சொன்னார். விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை செங்கோட்டையன் அவர்களுடைய சட்டை பாக்கெட்டுக்குள் வைத்துக் கொள்ள அனுமதி கொடுத்தார். அதே போன்ற முயற்சியை தான் காங்கிரஸ் கட்சிக்கும் செய்தார். காங்கிரஸ் கட்சியினுடைய உண்மையான தொண்டர்கள் என்னோட பின்னாடி தான் இருக்காங்க அப்படின்னு பரப்புரை போதே சொன்னார். கிட்டத்தட்ட இன்னைக்கு அவ்வளவு கட்சிகளையும் தேர்தலுக்கு பின்பு காலம் தொடர்ச்சியாக விஜய் அவர்களுக்கு சில முக்கியமான வாய்ப்புகளை கொடுக்குது. அந்த வாய்ப்புகள் 10 என்கிற ஒரு எண்ணிக்கையாகவும் இருக்கு. அந்த 10 என்கிற எண்ணிக்கை திமுக கூட்டணியால் பெற்ற வெற்றிகளாகவும் இருக்கு. அது இயல்பாகவே அது அவருக்கான களச்சூழலை ஒரு பக்கம் அமைத்து தருகிறது. அது ஒன்று சார். இரண்டாவது சார், எனக்கு ஒரு இடம் மட்டும் விஜய் அவர்கள் அவருடைய சுவாமிநாதன் இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது, நீங்க மத்திய அரசோடு ரொம்ப இணக்கமா இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல மத்திய அரசிடம் இருந்து நீங்க நிதி அதிகமா கோரப்பெறல் இருக்கு. இன்னொன்று, இணக்கம்ன்றதுக்கு நிறைய பொருள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற வழக்குகளின் தன்மையா இருக்கலாம், தேர்தல் ஆணையமா இருக்கலாம், நிறைய சிக்கலோடு சம்பந்தப்பட்டிருக்கு. அப்படி இருந்தும் ஏன் அந்த ரிஸ்கை எடுக்கிறாங்க தாவேகா தரப்புல? கிட்டத்தட்ட எல்லாரும் என்ன சொல்றாங்க, திமுகவுக்கு பதிலா தாவேகா இருக்கு, மற்றபடி அதே அலைன்ஸ் தான் அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ பாஜகவுக்கு இதன் மூலம் மெசேஜ் இருக்கா, திமுகவுக்கு இருக்கா? இதை எப்படி இந்த வியூகத்தை புரிஞ்சுக்கிறது? நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக எடுத்தது வெறும் 18% ஓட்டு. அது பாஜகவுடைய விஸ்வரூப வளர்ச்சி தமிழ்நாட்டில் அவ்வளவுதான். அண்ணாமலை பெரியல 11% பாஜக எடுக்குது. அலைன்ஸா மொத்தமா 18% எடுக்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டில் 82% பேர் பாஜகவுக்கு எதிராக இருக்காங்க. அப்ப அந்த 82% பேருடைய அபிமானத்தை பெற்றால்தான் அந்த அணிதான் ஒரு மதசார்பற்ற அணி. அப்ப தாவேகா என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு ஒரு மதசார்பற்ற முத்திரை இருந்தாதான் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல நீடித்த நிலைத்த அரசியல் செய்ய முடியும். கிட்டத்தட்ட தமிழ் நிலத்துக்கு திமுகவுடைய அரசியல், அது 75 ஆண்டுகால கட்சியாக இருந்தாலும் சமூக நீதி, சமத்துவம் எல்லாத்தையும் அதுகிட்ட இருந்து எடுத்துக்கிட்டார். தேர்தல் முடிஞ்ச பிறகு அதனுடைய கூட்டணி கட்சிகளையும் எடுத்துக்கிட்டார். தேர்தலுக்கு முன்பு திமுகவிடமிருந்து கொள்கைகளை எடுத்துக்கொண்டார். தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு கூட்டணி கட்சிகளையும் எடுத்துக்கொண்டார். அந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்குல்ல சுவாமிநாதன், முன்பு நம்ம பார்த்த காட்சிகள் அப்படின்றது கொள்கைக்காக, வெற்றி தோல்வியை கடந்து இந்த கொள்கை, இந்த செயல்பாட்டுக்காக நாங்க உங்க கூட நிக்கிறோன்ற தன்மை இருக்கும். இன்னைக்கு மதசார்பற்ற தன்மைன்றதுல என்ன பொருள் இருக்குன்ற கேள்வி இருக்கு. இப்ப இவங்க எல்லாருமே விஜய் அவர்களை என்ன விமர்சிச்சாங்கன்னா, பாஜகவோட பி டீம், ஆர்எஸ்எஸ் இயக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ரிசல்ட் தான் இந்த ஷிஃப்டை நடத்திருச்சா? முடிவு வந்துருச்சு, விஜய்க்கு செல்வாக்கு இருக்கு, அதனால மாறிடலாம், அந்த தன்மை வந்துருச்சா? அப்போ சார் 100% இது ரிசல்ட்டால மட்டுமே உருவான அலைன்ஸ் சார். இதுக்கு பின்பு எந்த கொள்கைகளும் இல்லை. ஆனா ஒரே ஒரு கொள்கை உருவாக்கி கொள்ளப்பட்டது. விஜய் அவர்கள் இவ்வளவு இக்கட்டான நேரத்திலும், சிபிஐ விசாரணைக்கு அவர் டெல்லிக்கு அழைக்கப்பட்ட போதும் சரி, ஜனநாயகன் படம் முடக்கப்பட்ட போதும் சரி, அவர் பாஜக பக்கம் நகரல. அந்த இடம் இந்த கட்சிகளை விஜய் பக்கம் போகலாம். விஜய் ஒரு பாஜக இல்லாத ஒரு அணியாகத்தான் தேர்தலை சந்தித்தார், தனித்து தேர்தலை சந்தித்தார். அந்த அணியில பாஜக இல்ல. இதுவரை தமிழக அரசியல் களம் கடந்த 10 ஆண்டுகள்ல பார்க்காத ஒரு அணி தானே பாஜக இல்லாத ஒரு அணி, வலுவான ஒரு நபர். அப்ப 10 இடங்கள் தேவை. இதுல விசிகாவுக்கு லாபம் இருக்கு, தொடர்ந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறாங்க. அதற்கு ஒரு செயல் வடிவம் கிடைக்குது. அவர் பாஜக கூடயும் இல்லைங்கிறதும் தெளிவாக தெரியுது. ஆரம்ப காலகட்டத்தில் இதே திருமாவளவன் அவர்கள் தான் விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் RSS பெற்ற பிள்ளைன்னு விமர்சனம் செய்திருந்தாங்க. இப்ப ஒரு இடமும் கிடைக்குது. அந்த இடம் பட்டியல் சமுதாய மக்களுக்காக களப்பணி செய்யக்கூடிய இடமாகவும் அந்த அமைச்சர் பிரதிநிதித்துவம் வருது.
IUML பொறுத்தவரை சிறுபான்மையினர் துறையே கிடைக்குது. அவங்க தரப்புல சொல்றதுக்கு ஒரு நியாயமான காரணம் ஒரு இடம் இல்லையா? இவங்க இதற்கு முன்பு பேசினது சுவாமிநாதன், எங்களுக்கு விஜய் அவர்களோட செயல்பாடை பார்க்கணும், அவர் பாஜக எதிர்ப்புல எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கிறாருன்னு பார்க்கணும், அதெல்லாம் அளவிட்டு தான் நாங்க உள்ளுக்கு போறதா வெளியில வரதான்றதெல்லாம் யோசிப்பதா சொன்னாங்க. இப்ப இமீடியட்டா நகர்றாங்கன்னா ஒருவேளை காங்கிரஸ் அங்க போயிடுச்சு, இனி அப்படிதான் அந்த அலைன்ஸ் இருக்கும், அதனால நம்ம போயிடலான்னு போயிட்டாங்களா? அதான் காரணமா? விவேக் குறுக்கிட விரும்புறார், நான் கேட்டுட்டே வரேன். விவேக், அந்த காங்கிரஸ் போயிடுச்சுன்னு சொன்னீங்களா, காங்கிரஸ் வந்து அந்த கூட்டணி அறிவித்த நாள் இருக்கு இல்லையா, அடுத்தடுத்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் இங்க தான் இருக்கும், அந்த செய்தி வந்து அதுவே திமுக கூட்டணியில் இருந்த மற்ற கட்சிகளுக்கு கொடுத்த செய்தி தான். நாங்கள் இங்க தான் இருக்க போறோம், ஆட்சியிலும் பங்கேற்க போகிறோம், நீங்கள் எங்களை நம்பி வரலாம்னா அந்த கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்த செய்தி. 29 இதுதான் அலைன்ஸா சுவாமிநாதன்? அப்ப 29 இந்த அலைன்ஸ்னா இப்ப இவங்க வந்து சுவாமிநாதன் இதுல ஒரு கூடுதல் கேள்வியும் கேட்டுறேன். இப்ப இந்த அலைன்ஸ்ன்றது ஏதோ பாஜக எதிர்ப்பு மட்டும் செய்ய போறது இல்ல, நாளை இவங்க திமுகவையும் எதிர்க்க வேண்டிய தேவை வந்துரும்ல, திமுகவும் இவங்களை விமர்சிக்க வேண்டிய இடம் வந்துரும்ல, அதை நோக்கி தான் களம் போகுதா? ஆமா சார், அதனுடைய அச்சாரம் தான் இன்னைக்கு ஆராசா அவர்களுடைய பதிவு. ஆனா இன்னைக்கு MK ஸ்டாலின் அவர்கள் அதை முதல்ல சமநிலைப்படுத்தி விட்டார். முதல்ல வாழ்த்துக்கள் சொல்லி அவர் சமநிலைப்படுத்தி விட்டார். இனி அரசியல் களம் இந்த கட்சிகளை திமுக எதிர்க்க வேண்டிய தேவை உருவாயிருச்சு. ஒண்ணு சார். 2029 நாடாளுமன்ற தேர்தல், அதுலதான் திமுகவுக்கு பல சிக்கல்கள் இருக்கு. காங்கிரஸ் இந்த பக்கம் வந்துட்டாங்க. காங்கிரஸ் இந்த பக்கம் வந்துட்டதுனாலேயே கிட்டத்தட்ட இங்க இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ராகுல் காந்தி அவர்களை பிரதமரா முன்னிலைப்படுத்துவாங்க. தமிழ்நாட்டோட முகம் விஜய் அவர்களா இருப்பாங்க. ஒருவேளை அதிமுக பிஜேபி கூட்டணி தொடர்ந்தா அவங்க மோடியை முன்னிறுத்துவாங்க. அப்ப திமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் யார்? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு என்ன நிலைமை வந்ததோ அந்த நிலைமைக்கு தள்ளிவிடப்பட்டிருக்கு. இன்னொன்னு 2014 பாராளுமன்ற தேர்தல், இதே நிலையில தான் திமுக அன்றைக்கு தேர்தலை சந்திச்சாங்க. அன்றைக்கு அவர்கள்ட்ட காட்டுறதுக்கு பிரதமர் இல்ல, செல்வி ஜெயலலிதா அவர்கள் எந்த கூட்டணியிலும் இல்ல. ஆனா மோடியா இந்த லேடியான்னு கேட்டாங்க. களம் 2 முனை போட்டியாக இருந்தது. அதிமுக 37 தொகுதிகளில் ஜெயிச்சாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி 2 தொகுதிகளில் ஜெயித்தது. அன்னைக்கு திமுக என்ன நிலையில இருந்ததுன்னா 2014 தேர்தலில் திமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் இல்ல. அப்ப அதே சூழல் நெருக்கடியை இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க. அந்த இடம் விவேக் சார் சொல்றது கரெக்ட். 2029 தேர்தலை அவர்கள் மையப்படுத்தி ஒரு புதிய ஆட்டத்தை இப்ப இருந்தே தொடங்கிட்டாங்க. இன்னொன்று, இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மிச்ச கட்சிகளும் நகரதான் போறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கே மனிதநேய மக்கள் கட்சி இன்னைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, நாங்க தனிச்சின்னத்தில் தான் இனிமேல் வரும் காலங்களில். அதுல ஒரு அதுவே எதற்கான ஒரு இடம் அவங்க என்ன நிலைப்பாடுன்னு தெரியல. அந்த தீர்மானம் ஒரு 2 நாட்களுக்கு முன்பு போட்ட தீர்மானம், அதை நம்ம இந்த இன்றைய சூழலோட பொருத்திட்டோம்னு நினைக்கிறேன் சுவாமிநாதன். ஆக்சுவலா அவங்க 2 நாட்களுக்கு முன்பு போட்ட தீர்மானம், நம்ம அதை இப்ப பொருத்தி பாக்குறப்ப அதுக்கு வேற ஒரு பொருள் கிடைச்சிருது. ஆனா 3 நாளைக்கு முன்னாடி IUML வந்து கூட்டணியில வரப்போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல. ஆமா, அதுக்கப்புறம் போட்ட தீர்மானம் அது இருக்கலாம். ஆனா இன்னைக்குன்றதுக்கு அதனோட தன்மை இருக்கு. இப்ப நீங்க சொல்றதை பார்க்கிறப்ப நம்ம அதனாலதான் சொல்றோம் எல்லாருமே கிட்டத்தட்ட ஷிஃப்ட் ஆகுறாங்க. அப்படி அந்த தன்மைன்னா நீங்க திமுக தனிச்சுதான் களமாடுற இடத்தை நோக்கி நகருதுன்னு சொல்ல வரீங்க. ஆமா சார், நிச்சயமா அது திமுகவுக்கும் கொஞ்சம் நலன் பயக்கும் சார். அவங்க தன்னைத்தானே மறுபரிசீலனை செஞ்சுக்கிறதுக்கும், கட்சியினுடைய கட்டமைப்புகளை உறுதி செஞ்சுக்கிறதுக்கும், கட்சி வேலை செய்ய வேண்டிய இடங்கள் யாரெல்லாம் மாற்றிவிட்டு புதிய நிர்வாகிகளை போடணும், இளைஞர்கள் புது ரத்தம் பாய்ச்சிறது, இதுக்காக தன்னை தகவமைத்துக்கிறதுக்கு திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு. ஆனா அந்த வாய்ப்பாக அதை திமுக நினைத்து களமாடுறதை பொறுத்துதான் இருக்கு அப்படின்னு பாக்குறேன். இல்ல ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் அதுல. அதாவது இவர்கள் வந்து தேர் ஸ்லீப் வாக்கிங். இன்னும் வந்து அதிகாரத்தில் வந்துட்டோம், இதெல்லாம் அவர்களுக்கு தெரியுதே தவிர அது எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயமே கிடையாது. நாமளும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இதுதான் உண்மை நிலை. தாவேக்கான சீனியர் அந்த சீனியர்ஸ்ல இருந்த தலைவர்களே என்னிடம் வந்து கூறியிருக்கிறார். ஒரே ஒருத்தர் எதிர்பார்த்தேன், திரு ஆதவ் வந்து எதிர்பார்த்துட்டே இருந்தார், நிச்சயம் நாங்க ஜெயிப்போம்ன்றது அவர் மட்டும் நினைச்சிட்டு. சொல்ல முடியாதுங்க, நம்ம கிட்ட என்ன வேணா சொல்லுவாங்க, அது வேற. பப்ளிக் போஸ்டரிங் வேற. விஜய் நினைச்சிருப்பாரான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா இன்னும் ஸ்லீப் வாக்கிங் தான். அப்போ இவர்களை வந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 9 முறை பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விஜய் சந்திச்சிருக்கிறாரு இந்த தேர்தலுக்கு, அந்த தேர்தலை ஒட்டி அந்த சமயத்துல. அவர் தான் முழுக்க வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்க தான் வருவீங்க. என்னை பொறுத்தவரை வந்து காங்கிரஸ் இஸ் லீடிங் தாவேக்கான்னு தான் நான் பாக்குறேன். அதாவது தாவேக்காவுக்கு இன்னும் தேர் நாட் இன் கிரிப்ஸ். இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா 2 ஸ்வேரிங் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதை பத்தி நான் நேத்து கூட பேசிட்டு இருந்தேன். அதாவது தாராளமாக, அதாவது இப்போ விடுதலை சிறுத்தைகள் கொஞ்சம் தாமதமாகுது, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அது அவங்களுடைய உரிமை. அவர்கள் எப்ப வேணாலும் கூடி டிசிஷன் எடுக்கலாம். அது முன்னாடியே நான் பேசியிருக்கிறேன். 10ஆம் தேதி அவங்க ஏன் மழுப்புறாங்க கேட்டது இம்ரான் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. நான் சொன்னேன், அது அவர்களுடைய முடிவுப்பா. நாம வந்து அவர்களுடைய முடிவு வந்து இன்னைக்கு சொல்ல முடியாது, அது ரொம்ப தப்பா போகும். அது விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை நீ யார் சொல்றதுன்னு கேள்வி எல்லாம் வரும். அது ஜாதி சண்டையில் தான் போய் முடியும், அது ஒரு பக்கம். ஆனால்
அது அது வந்து எவ்வளவோ தவிர்த்துலாம். அதாவது நீங்க வந்து நேத்து ஒரு ஸ்வேரிங் இன்னைக்கு ஒரு ஸ்வேரிங் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இது வந்து பிளானிங் இல்லாத காரணத்தால தான் ஆக்சுவலி அப்போ என்னை பொறுத்தளவுல வந்து இந்த ஒரே நிமிஷம் என்னை பொறுத்தளவுல வந்து இது இந்த இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து தேர் ஸ்லீப் வாக்கிங் தான் பாக்குறேன். அது நடந்துட்டு இருக்கு, ஈவெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. இது ஆக்சுவலாவே ஒரு பிரச்சனைங்க. அதாவது இப்ப நமக்கு கூட இந்த தேர்தல் வந்து இவ்வளவு சுவாரஸ்யமான ஒரு தேர்தலாக மாறும் எனக்கு தெரியவே இல்லை. 4ஆம் தேதியிலிருந்து நாம் வந்து அன்றாடம் பேசிக்கொண்டே இருக்கிறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அவர்கள் இதை விட வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை நிலை. விவேக் இல்ல சார் சொன்ன அது பிளானிங் இல்லைன்னு சொன்னார்ல. ஆக்சுவலி அது பெட்டர் பிளானிங். நீங்க வந்து ஒரே நாளில் அவர்கள் வந்து பதவி ஏற்றிருந்தாருன்னா இன்னைக்கு நாம வந்து விவாதித்திருக்க மாட்டோம். அது அவர்கள் 2 பேரையும் தனித்து பதவி ஏற்க வைக்கிறதுங்கிறதே ஒரு வகையான செய்தி தான். சோ சிறப்பா மீடியா மேனேஜ்மென்ட் பண்றாங்கங்கறதா செய்திகளை எப்படி முக்கியத்துவம் கையாளணும் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னொன்னு நீங்க சொன்னீங்க ஆதவ் மட்டும் தான் அதை வந்து கற்பனை செய்தார்னு. ஒரு சின்ன இது மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இங்க நடந்த விவாதத்தில் நானும் அதை சொன்னேன். உங்களுக்கு கூடுதலா திமுக இல்லாத திமுக இருக்கும். அப்ப ஆர்கே அவர்கள் சொன்ன மாதிரி இந்த அலைன்ஸ் இத கொண்டு வந்ததுல காங்கிரஸ்க்கு பெரிய ரோல் இருக்கும். ஏன்னா அவங்க தடுமாற்றத்தில் இருந்தப்ப அவங்களே சொல்றாங்க சிபிஎம் சிபிஐ காங்கிரஸ் கார்கே பேசினாங்கன்றாங்க, திருமாவளவர்கள் சொல்றாங்க கார்கே பேசினாங்கன்றாங்க, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து அங்கிருந்து. சோ காங்கிரஸ் இந்த அப்பர் ஹேண்ட் எடுத்து இதை செஞ்சிருக்காங்களா? ஆமா, நிச்சயமா காங்கிரஸ்க்கும் ஒரு ஹிஸ்டாரிக் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னரே சொல்லிட்டாரு, நீங்க வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அமைச்சரவை பதவி கொடுப்பேன். 5 பேர் இருக்கிறாங்க. ஸோ பேசும்போது 2 பேருக்கு இவங்க ஏற்கனவே பேசிட்டாங்க, 2 பேருக்கு கொடுக்கறதுக்கு அவர் தயாராயிட்டாரு. ஸோ 2 அமைச்சர்கள் எங்க அமைச்சர்கள் உள்ள போறாங்க. 60 வருஷம் கழிச்சு காங்கிரஸுக்கு வந்து தமிழ்நாட்டுல ஒரு ஹோல்டு வருது. இன்னொன்னு வந்து டிஎம்கே கிட்ட இருக்கும் போது நீங்க வந்து ஒரு ஜூனியர் பார்ட்னரா தான் இருக்கணும். உங்களுக்கு வந்து நேஷனல் பாலிடிக்ஸ்ல டெல்லியில மட்டும்தான் உங்களுக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கும். இங்க ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல உங்களுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் வரும்போது சரி இதை நாம எடுத்து செய்வோம் அப்படிங்கிற இடத்துல புதன்கிழமை காங்கிரஸ் போய் அந்த லெட்டர் ஆஃப் சப்போர்ட் கொடுத்த பிறகு வியாழன் வெள்ளிக்கிழமைகள்ல எம்ஏ பேபி அவர்களிடமும் காங்கிரஸ் தான் லீட் பண்ணிருக்கு. இது டி ராஜா அவர்களிடம் அதே போன்று திருமாவளவன் அவர்களிடம் எல்லார்ட்டையும் பேசுறாங்க. அதிகாரத்துக்கு வரதை வந்து ப்ரெடிக்ட் பண்றேன்னு சொல்றது இல்லையா? சார் சொன்னது சரி, ஷபீரும் ப்ரெடிக்ட் பண்ணாரு. ஆனா 140 சீட் ப்ரெடிக்ட் பண்ணாரு. அந்த பிரதீப் குப்தன் ஒருத்தர் ப்ரெடிக்ட் பண்ணாரு, அவரு 98 to 120 ப்ரெடிக்ட் பண்ணாரு. அது முழுக்க தவறு. அந்த என்டையர் அவர்களுடைய இதுல மட்டும் தான் நமக்கு அந்த மெத்தடாலஜி ஏடிஎம்கே நம்பரையும் தப்பா அது அவங்க அந்த இது சொல்லிட்டாங்க. அதுல அந்த என்டையர் நாம பார்த்தா கம்ப்ளீட்டா தவறா இருந்தது. இன்னொரு விஷயத்திலயும் தவறா தான். இன்னொரு முக்கியமான புள்ளி இப்ப சிவப்பிரியன் தொட்டதுல இருந்து இப்ப காங்கிரஸ் தான் இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கு, திமுக கூட்டணி கட்சிகளை கொண்டு வந்திருக்காங்கன்னா இப்ப காங்கிரஸையும் அதிதீவிரமா எதிர்க்க வேண்டிய இடம் வந்து திமுகவுக்கு இருக்கலாம். அப்படிதான் அவங்க வியூகங்களை வகுக்க வேண்டி இருக்கும்னா அது எப்படி இருக்குன்றத ஒரு பிரேக் எடுத்துட்டு நம்ம பேசலாம். திமுக என்ன செய்வாங்க அப்படி.